என்னை தெரிஞ்சவங்கள்ட்ட தான் நான் நடிக்க போவேன், மற்றவங்ககிட்ட போக மாட்டேன். தெரியாத குரூப்ல போக மாட்டீங்க? போக மாட்டேன் மட்டும் இல்லை, அவங்க வேற ஏதாவது கதை சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிறவும் மாட்டேன். இது நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அந்த எல்லாருமே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தா, இல்லை இல்லை அது நான் இல்லைங்க, அது நான் வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவேன். இந்த நீதிபதியா, பேராசிரியரா, இந்த மாதிரி ஒரு குடும்ப தந்தையா, இந்த மாதிரி விஷயம் எது எனக்கு வருதோ அது மட்டும். எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டீங்க? எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா நான் நேரம் 300 படம் நடிச்சுக்கணும். நான் நடிக்கணும்னு வரல, அவர் திரைக்கதை எழுதினார் கமல் சார், நான் கூட வந்தேன். அப்போ தான் நீங்கள் நடிக்கிட்டாரு, அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அது என்னென்னா அந்த ஒரு அப்பாவி அப்பாங்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் அந்த ராஜேஷ் அவர்களுக்கு முதல் படம் அது. அதில் எனக்கு அந்த ரோல் கிடைச்ச பிறகு அநேகமாக இன்னைக்கு வரைக்கும் அப்பாவாக நடிச்சிட்டு இருக்கேன். அதாவது 2005, 2006 நினைக்கிறேன், ஜெயம் ரவிக்கு அப்பாவா ஒரு படம் வந்தேன் நான். அதே இதே திருடன். சரி. இன்னைக்கு நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் யார் புது நடிகர் வந்தாலும் சரி, ஒரு அப்பா அந்த இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைச்சிக்கிறது.